அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக மிக முக்கியமான நிகழ்வாக ஜென்மராசிக்குள் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிக வலுவாக இணைகிறாருங்க. சுக்கிரன் ஜென்மராசிக்குள் சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பெற்று தருகிறது. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவருடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதல்கள் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும் போது பொதுவாகவே சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் பல சிரமங்களை ஏற்படுத்துவார். ஆனால் பெரும்பாலும் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். எனவே சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான தடை, சிக்கல்கள், தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற நிறைவாக அமைவதற்கான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல இனிமையான தருணமும் சந்தர்ப்பமும் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் பாகியாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசியில் அமர்ந்து சப்தம பார்வையை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்தரபான பார்வையை 7ஆம் இடத்தில் வலுவாக செலுத்துகிறாருங்க. 7ஆம் இடத்தில் பார்வை மிக அற்புதமாக பதியக்கூடிய இந்த தருணத்தில் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே அதீத நன்மையை, திடீரென அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடியவர்தான் சுக்கிரன். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக உண்டு. சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் எளிதில் தேடி வரும். அதே போன்று குருவுடன் இணைந்தால் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் கூட விலகி முன்னேற்றத்திற்கு வழி சேவை செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் சந்திரனுடன் இணைவதால் நிறைவாக கிடைக்குங்க. ஆனால் சனியுடன் இணையும் போது நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமோகமாக அமையும். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி எளிய முறையில் சிறப்பாக வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். ஆனால் சூரியன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அவருடன் வித்யாகாரகரான புதனும் சஞ்சரிக்கிறாருங்க. யோகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். குரு சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக
கைகூடும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அபிவிருத்தி காணக்கூடிய அளவில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாங்க. உறவினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மனஸ்தாபம் நீங்கி வலுப்பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. எதிர்பாராத வகையில் பண வரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாக செய்து முடித்துக் கொள்ளலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோக சூழ்நிலைகள் சுமூகமாக மாறுவதற்கான நல்ல சூழல் உண்டு. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் 7.5 சனியில் ஜென்ம சனி மிக விரைவில் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான நல்ல மாற்றங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நீண்ட நாள் நிலுவையில் இருந்து வந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகுங்க. சுக்கிரன் ஜென்மராசியில் சனியுடன் இணைவதால் பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யும் கும்பராசியினருக்கு நிச்சயம் உறுதியாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதையும் சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் விற்பனையும் லாபமும் ஒரே சீராக அமையும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய முதலீடுகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கருத்து வேற்றுமை நீங்கும். சக பங்குதாரர்களிடம் ஒற்றுமை ஏற்படுவதால் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்கலாம். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு உறுதுணை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களை கைத்துறை ரீதியாக கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கிறார் சுக்கிரன். அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல மதிப்பெண் நிறைவாக உண்டு. விரும்பியபடியே உயர்கல்வி சார்ந்த பணிகளிலும் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை களைந்து உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகள் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வாங்குதல், வீடு வீட்டுமனை வாங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். தங்களுடைய பெயரில் சொந்தமாக பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 7.5 சனியின் தாக்கம் விலகக்கூடிய தருணமாகவும் அமைய போகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி நிறைவாக வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வருடம் துவக்கத்தில் இருந்து வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை முற்றிலும் விலகி கும்பராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.